அதிமுக நீங்கள் தான், ஆனால் ரெட்டையில கிடையாதுன்னா ரெட்டையில இல்லாமல் எடப்பாடிக்கான வேல்யூ வந்து அவர் வந்து ஒப்பீட்டு அளவில் இதுக்கு முன்பாக அந்த பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவோ இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அது அவரே பல முறை சொல்லியிருக்காரு. ரெட்டை இலை இல்லாமல் தான் என்னங்கிறது தெரிஞ்சதுனால முதல்ல ரெட்டை இலையை காப்பாற்றணும். ரெண்டாவது, நேற்றுக்கு அமித்ஷா சொன்னார் இல்லையா, அது அவர் அஃப்கோர்ஸ் அது வந்து பக்கத்தில் அவர் இருக்காரேன்னு சொன்னது தான். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எங்களுக்கு என்ன வேலை, அடுத்த வீட்டு சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறவர்களா நாங்கள்ங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் எத்தனை வீட்டில் பஞ்சாயத்து பண்ணீங்க, எத்தனை வீட்டில் சண்டையவே நீங்கள் மூட்டி விட்டு பிரித்து விட்டீங்கிறதெல்லாம் வரலாறு முழுக்க இருக்கிறது. சமீபத்திய 11 ஆண்டுகளை நீங்கள் எத்தனை கட்சியை காலி பண்ணிக்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் ஓபிஎஸ்ஸை நேற்றைக்கு சந்திக்கல, எங்கேஜ் பண்ணல. டிடிவி அவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறது ஒரு காரணமாக இருந்திருந்தாலும் பார்த்துருக்க மாட்டார். ஜி.கே. வாசன் நேற்று போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு, ஆனால் மேடை ஏற்றலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜி.கே. வாசன் மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நம்ம எம்பி சீட்டை அதிமுகலேருந்து கொடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும். எம்பி சீட்டை வாங்கிவிட்டு அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சதும் பிஜேபி கூட போயிட்டு பிஜேபி எம்பியாகவே அவர் மாறிட்டாருங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது.